வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு சின்னஞ்சிறிய ஊர், ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கக்கூடிய வரலாறு இருக்கே, அது ரொம்பவே பிரம்மாண்டமானது. ஏதோ சாதாரண ஊர்னு நினைச்சிடாதீங்க. ஒரு காலத்துல பெரும் சாம்ராஜ்யங்கள் தங்களுக்குள்ள மோதிக்கொண்ட ஒரு வரலாற்று சின்னம் இது. சரி வாங்க, கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த ஆச்சரியமான வரலாற்று பயணத்தை நாம ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு மிகப்பெரிய கோட்டை, அது சுத்தி ஆழமான அகழி. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஹைதர் அலி, திப்பு சுல்தானுக்கும் நடந்த கடுமையான போர்கள்ல ரொம்பவே முக்கியமான பங்காற்றின இந்த இடம் நம்ம தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை இது ஏதோ மலை உச்சிக்கு மேல இருக்கிற யாருக்கும் தெரியாத பிரம்மாண்டமான கோட்டையா இருக்குமோன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இது நம்ம ஊருக்குள்ளேயே ரொம்ப அமைதியா உறங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மர்மமான இடம் வேறெங்கும் இல்லைங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய காவேரி பட்டணம் தான் அது. ஆமாங்க, இது ஒரு சிறிய பேரூராட்சி. தினமும் பல பேர் எந்த சிந்தனையும் இல்லாம சாதாரணமா கடந்து போற இந்த ஊருக்கு பின்னால இவ்வளவு பெரிய காவியம் இருக்கும்னு பலருக்கும் நிச்சயமா தெரியறதில்ல. இது கிருஷ்ணகிரி வட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அமைதியான பகுதி. இப்போ நான் சொல்ற இந்த ஒரு நம்பரை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. 1. இது எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த காவேரிப்பட்டினம் பேரூராட்சியோட மொத்த பரப்பளவையே இதுதான் குறிக்குது. உங்களால நம்ப முடியுதா? வெறும் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இந்த ஊருடைய மொத்த அளவே. இவ்வளவு சின்ன இடத்துல எப்படி ஒரு பெரிய கோட்டை அமைந்திருந்தது, எப்படி அவ்வளவு பெரிய வரலாற்று நிகழ்வுகள்லாம் இங்க நடந்துச்சுங்கிறது உண்மையிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஆனா இந்த வெறும் 1 சதுர கிலோமீட்டருக்குள் வாழக்கூடிய மக்களின் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 15,006 பேர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தா இந்த சிறிய இடத்துக்குள்ள சரியா 3,721 வீடுகள் அடங்கியிருக்கு. இதை நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, எந்த அளவுக்கு மக்கள் நெருக்கமா வாழக்கூடிய ஒரு பகுதியா இது இன்னைக்கு மாறி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்குள்ளதான் அந்த வரலாற்று பொக்கிஷமும் அடங்கியிருக்கு. புவியியல் ரீதியா பார்த்தோம்னா காவேரிப்பட்டினத்தோட அமைவிடம் ரொம்பவே முக்கியமானது. இது கிருஷ்ணகிரியிலிருந்து வடக்கே வெறும் 11 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. தெற்கே தர்மபுரி 33 கிலோமீட்டர், கிழக்கே ஜோலார்பேட்டை 42 கிலோமீட்டர்னு இருக்கு. மிக அருகாமையில் உள்ள பாலக்கோடு ரயில் நிலையம் 21 கிலோமீட்டர் தொலைவிலும், சவுலூர் வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு. இந்த புவியியல் அமைப்பு தான் வரலாற்று ரீதியாக இதை ஒரு மிக முக்கியமான கேந்திரமாக மாற்றியிருக்கு. வணிகத்துக்கும் ராணுவ நகர்வுகளுக்கும் இது ரொம்பவே வசதியான மைய இடமா இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வெறும் 26 தெருக்களை கொண்ட இந்த ஊரை 15 பேராட்சி மன்ற உறுப்பினர்கள் நிர்வகிக்கிறாங்க. இது கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கும் மக்களவை தொகுதிக்கும் உட்பட்டது. இவ்வளவு கச்சிதமான ஒரு சிறிய நிர்வாக அமைப்புக்குள்ளதான் நம்ம தேடி வந்த அந்த பெரிய வரலாறு பல நூற்றாண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போமா? இப்ப நம்ம முன்னாடி எழும் மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, வெறும் 1 சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த ஊருக்குள் எப்படி சாம்ராஜ்யங்கள் மோதிய வரலாறு ஒளிந்திருக்க முடியும்? இவ்வளவு நேரம் இதோட தற்போதைய புள்ளி விவரங்களை நாம பார்த்தோம். இனிமேல் இந்த ஊரின் முகத்திரையை விளக்கி பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி பயணிக்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? இங்கேதான் ஒரு மிக முக்கியமான ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. பொதுவா கோட்டைனா மலை உச்சி இல்லைன்னா அடர்ந்த காடுகள் சூழ்ந்த பகுதிகளில் தான் கட்டுவாங்க. ஏன்னா இயற்கை அரணங்க பாதுகாப்பா இருக்கும். ஆனால் காவிரிப்பட்டினத்துல இருந்தது ஒரு தரை கோட்டை. இங்கு எந்த ஒரு இயற்கையான அரணும் கிடையாதுங்க. மனிதர்கள் தங்களுடைய அறிவு, வியூகம் மற்றும் கடின உழைப்பால் முழுமையாக திட்டமிட்டு உருவாக்கிய தற்காப்பு அரண் தான் இந்த தரைக்கோட்டை. எதிரிகள் அவ்வளவு சுலபமா நெருங்க முடியாத அளவுக்கு சமவெளியிலேயே ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதுக்கு அடுத்து வர்ற இந்த வார்த்தைய நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் பாராமஹால். இந்த வார்த்தை வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒண்ணு. இன்றைய கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்கள்ல அந்த காலத்துல 12 கோட்டைகள் அடங்கிய ஒரு வலுவான வலைப்பின்னல் இருந்தது. அதத்தான் பாராமஹால்னு அழைத்தார்கள். அந்த 12 முக்கிய கோட்டைகள்ல ஒன்றுதான் இந்த காவேரிப்பட்டினம் தரைக்கோட்டை. இதிலிருந்து இது எந்த அளவுக்கு ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருந்திருக்குன்னு நீங்க எளிதா புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்தோட வரலாறு உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒண்ணு. 18ஆம் நூற்றாண்டுகள்ல இந்திய வரலாற்றையே புரட்டி போட்ட கர்நாடக போர்கள் நடந்த நேரம் அது. ஒரு பக்கம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, இன்னொரு பக்கம் மைசூர் சிம்மங்களான ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான். இவர்களுடைய பிரம்மாண்டமான படைகள் மோதிக்கொண்ட ஒரு முக்கிய போர்க்களமா இந்த காவேரிப்பட்டினம் இருந்திருக்கு. பீரங்கி சத்தங்களும் குதிரைகளோட குளம்படிகளும் போர் முழக்கங்களும் இந்த 1 சதுர கிலோமீட்டர் இடத்துக்குள்ளதான் ஒரு காலத்துல பயங்கரமா எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கும் போதே புல்லரிக்குதுல்ல. அப்படின்னா இப்போ அந்த பிரம்மாண்டமான கோட்டை எங்கே இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஒரு காலத்துல
வீரர்களாலும் ஆயுதங்களாலும் கம்பீரமா நின்று கொண்டிருந்த அந்த தரைக்கோட்டை காலப்போக்கில் நடந்த கடுமையான போர்களாலும் கால மாற்றங்களாலும் முற்றிலுமாக அழிந்துடுச்சு. இன்னைக்கு அந்த பெரிய கோட்டை சுவர்களை நம்ம பார்க்க முடியாது. ஆனா கோட்டையைச் சுற்றி எதிரிகள் வராம தடுப்பதற்காக வெட்டப்பட்ட அந்த பழமையான அகழி மட்டும் இன்றும் தென்படுது. இது அந்த வீரம் செறிந்த கடந்த காலத்தோட ஒரு அமைதியான சாட்சியா இன்னைக்கும் நிற்குது. கோட்டை அழிஞ்சாலும் அதுக்குள்ள இருந்த சில பொக்கிஷங்கள் இன்னைக்கும் நிலைத்து நிக்குது. முன்னாடி நான் சொன்ன அந்த அகழி மட்டும் இல்லாம பழைய கோட்டை பகுதிக்குள்ளே கட்டப்பட்டிருந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோயிலும் ஒரு பழமையான பெருமாள் கோயிலும் காலத்தை வென்றி இன்றும் கம்பீரமா நின்று கொண்டிருக்கு. இந்த ஆன்மீக தலங்கள் பழங்கால கட்டிடக்கலைக்கும் அங்கே வாழ்ந்த மக்களோட நம்பிக்கைகளுக்கும் ஒரு நேரடி சான்றாக நம்ம கண்முன்னே இன்னைக்கும் காட்சி தருது. ஆக இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததிலிருந்து மிக முக்கியமான ஒரு பாடத்தை நாம கத்துக்கலாம். வரலாறு அப்படிங்கிறது வெறும் பள்ளிக்கூட புத்தகத்துல நாம படிக்கிற பக்கங்கள் மட்டும் கிடையாது. நாம தினமும் பைக்லயோ பஸ்லயோ கடந்து போற இந்த காவேரிப்பட்டணம் மாதிரியான சிறிய ஊர்களோட தெருக்கள்ல கூட அது அமைதியா உறங்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் உற்று பார்த்தால் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தெருவும் ஒரு பெரிய காவியம் சொல்லும். அடுத்த முறை நீங்க உங்க ஊர் சாலைகளை கடக்கும்போது உங்களுக்கு கீழே எந்த மாமன்னர்களின் காலடி தடங்கள் மறைஞ்சிருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன ஆச்சரியமா இருக்கா? சரி, இந்த சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களோட இன்னைக்கு நாம விடை பெறலாம். நன்றி.